பட்ஜெட் அன்னைக்கு எல்லாருமே ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பேச போகிறாங்க அப்படின்றது தான் கவனிப்பாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பேச போகிறாங்கன்றது அதுக்கு முக்கியமே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மூவ்மெண்ட்டே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டாக்ஸ் ரிலீஃப் வரும்னு தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஃபேக்டர்ட் இன். ஏன்னா மார்க்கெட் இந்த நியூஸ் வந்தவனே மூவ்மெண்ட் வராது. ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ரியாலிட்டி என்ன, இந்த ரெண்டுத்துக்குமான கேப் எப்போ வருதோ அப்போ தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை பர்சன்டேஜ் ஸ்பெண்டிங் இருக்கும், இத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் கட் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அப்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த வாலட்டிலிட்டி உள்ளே வருது. பட்ஜெட்டில் என்ன செக்டர் மூவ் ஆகும்? மெயினாக ஸ்பெண்டிங் பட்ஜெட்டாக இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாம் மூவ் ஆகும். இன்கேஸ் இது ஒரு கன்சப்ஷன் பட்ஜெட்டாக இருந்தால் ஆட்டோ செக்டர்ஸு, ரீட்டைல் செக்டர்ஸ் இதெல்லாம் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் ஓவரால் செக்டர்ஸோட மூவ்மெண்ட்டே இருக்க போகுது. பட்ஜெட் டே அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ட்ரிக்கி. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக ஸ்பைக்கு எல்லா பட்ஜெட்லையும் நடந்திருக்கு. அது அப் சைட்லையும் சரி, டவுன் சைட்லையும் சரி. கிளியர் கட் டைரக்ஷனல் மூவ் இது வரைக்கும் கிளியராக இருந்ததே இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், எப்போவுமே ஒரு அன்டைரக்ஷனல் மூவ் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் முக்கியம், கரெக்டான ஸ்டாப் லாஸ் முக்கியம். ஓவராலாக அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு இவ்வளோ தான் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாப் ஹெட்லைன் ஈவெண்ட். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாப் வாலட்டிலிட்டி ஈவெண்ட். ஸோ இந்த வாலட்டிலிட்டியை நம்ம மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் நம்ம கம்மியாக எடுத்து ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது.